குட் மார்னிங் சார். என்ன ஆச்சு? 3 மர்டர் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பசங்க கூட உங்களை பார்க்க வந்தாங்க. எந்த ஊர் பசங்க? இந்த ஊர் பசங்க தாங்க சார். ரோடு கிளியர் பண்ணியா? யோ போயா இங்கே நிற்காதீங்க, எல்லாம் கிளம்புங்க போங்க. அங்கே என்ன பார்வா, கிளம்பு. சொல்கிறேன்ல, அங்கே என்ன பார்வா, கிளம்புங்க போயா. கிளாத் ஓப்பன் பண்ணு. ஓ இவங்களா? என் பேர் பிரகாஷ். இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். எத்தனையோ முக்கியமான கேஸ்களை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டிஜி சாருக்காக ஒரு த்ரில்லான ஃபைலை க்ளோஸ் பண்ண இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். இப்போ போன தெரியும் சந்தேக கேஸில் யாராக இருந்தாலும் என்னை வந்து பார்க்க சொல்லுவேன். ஓகே? யாரா நீங்கள்? கான்ஸ்டபிள் தான் சார், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னார். உன் பேர் என்ன? முத்தமிழ். நீ? சேது. நீ? கிருமானி. என்னது கிருமானி சார்? அது என்னடா கிருமானி? 3 பேரும் பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி தான் தெரியுது. பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டுமா? சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நான் பாட்டுன்னு வெளியே டிவி குச்சிருந்தேன் சார். நீங்கள் கூப்பிட்டீங்க தான் சார் கூட்டின்னு வந்துட்டாரு. பார்த்தா பாவமாக இருக்குது. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். போங்க. ஏய் யாரா நீங்கள்? கிளம்பு. என்ன சார் மிரட்டுறீங்க? கண்ணனோடா சார். கிளம்பு. ஹலோ, யார்ப்பா நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? என்னங்க பிரச்சனை? ஐயா பப்ளிக் பிளேஸ்ப்பா இது. பசங்களாம் விளையாட்டுக்கிறாங்கல்ல, நீங்கள் இதெல்லாம் செய்யலாமா நீங்கள்? சார் நான் யார் தெரியுமா சார்? கண்ணனோட ஆள் சார். யாரும் தான் என்னப்பா, கிரவுண்டுப்பா இது. போங்க. வண்டி கிளம்பு. எங்கடா அந்த லூசு? நம்ம என்னடா பண்ணோம்? அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை பூச்சி கலாய்க்கிறான். எல்லாம் அந்த கண்ணை பண்ண வேலை தான்டா. இன்னைக்கு நான் சொல்ற சாட்சியில் அவன் தலையெழுத்தே மாறப்போகுது பாரு. முத்தமிழ், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன இல்லையா? இந்த ஊரில் உனக்கு தெரியாமல் எந்த தப்பும் நடக்காதாமே. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ இல்லை சார், நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க. நான் வேற முத்தமிழ். ஓ சரி. சேது, எனக்கு அந்த கண்ணன் தொழில் மேலே ஏதோ சந்தேகம் இருக்குதுடா. நான் சொல்கிறேன்ல, நீ போடா சேது, போய் நோட்டம் விட்டு வா. கா உன்னொரு தம்ம கூட. ஐயோ எப்படி பார்க்குது பாரு இது. போடா சேது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. டேய், எங்களுக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லை. எங்களோட உன்னை பார்த்தா சா வச்சிருவேன். நேரா முத்தமிழ இப்படி சொல்லிட்டா?
வெட்டாம விட மாட்டேனா கத்திகளை போட்டு போடா சொல்றேன் இல்ல அவனை வெட்டாம விட மாட்டேனா போடா போ அவளுங்க பார்த்த மாதிரி தான் உங்களையும் பார்த்தேன் கூட வந்து துரோகம் மாட்டீங்கடா துரோகிங்களா அடடே வாங்க வாத்தியாரே எப்படி இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க பலமே கேட்டீங்க எனக்கு என்ன பண்றது ஒரு வெடி வைக்க விடுறாங்களா எங்க போனாலும் போலீஸ் தொல்லை அது அவங்க கடமை வாத்தியாரே அது சரிதான் வெடி வைக்கிறவன் தொழிலையா வெடி வைப்பாங்க இன்னும் எப்படிடா போடா என்ன வாத்தியாரே உள்ள ஆளுதானே ஏய் வாத்தியார் பார்த்து வெடிங்க வாத்தியாரே இப்பெல்லாம் கடிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என் மகனை வேற கலெக்டருக்கு படிக்க வைக்கணும் வெளியே பார்த்தனா அவனா உன் மகன் ஆமா என் மகன் தான் இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டு இருக்கிறான் அப்பா குண்டு வைக்கிறவன் மகன் கலெக்டரா நல்லா இருக்குதுடா வைக்கல் போன் பண்ணா சாட்சி சொல்றது ஆள்னால ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாண்ணா போட்டல் இல்லாண்ணா போட்டல் இல்லாண்ணா போட்டல் இல்லாண்ணா சேட்டு இந்த நாயை அவுத்து விடுறா அவங்க மூஞ்சிலே போய் கூடாது எங்கேயோ போய் பொழிச்சுக்கிட்டோம் என்னடா என்னாச்சு இதோ பாருடா இந்த பையனுக்கு மூஞ்சிலாம் செவந்து நிக்குதே மாட்டீங்கண்ணா சும்மாரா முத்தமிழே நீ சொன்னது சரியா போச்சுடா கண்ணா பழைய மாதிரி இல்ல என்னடா சொல்ற பெரிய பெரிய பிசினஸ்லாம் செய்யறான் பாம்லாம் கூட விற்கிறான்டா அவன் ஆனா அங்க வாத்தியார்னு யாரோ கஸ்டமர் வந்தாங்கடா அவங்கள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் வாத்தியாரா வாத்தியாரா எனக்கு தெரியும் அதான்டா முத்தமிழ நம்ம தெரு வீதியில மாரியம்மன் கோயில் இருக்குதுல்ல ஆமா அதுல நேரா போன ஒரு டேங்க் ஒண்ணு இருக்குதேடா தெரியும்டா சொல்றா டேங்க் பக்கத்துல கூட ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்குதே என்னடா நீ அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல ஒரு கோயில் கூட ஒண்ணு இருக்குதுல்ல என்னடா அவனை விட்றா இப்ப என்னடா பண்றது கரெக்டா தான் நடக்குது வா இனிமே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சந்தேக கேஸில் மாட்டின பசங்க தானே நீங்கள்? ஆமாம், நீ எங்கடா போகிறீங்க? கிணத்துக்கு சார். தோப்புக்கு போகிறேன்றான், இவன் கிணத்துக்கு போகிறேன்றான். எங்கடா போகிறீங்க? சார் 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 இல்லை சார், இங்கே ஒரு கிணறு இருக்குது சார், அங்கே தான் சார் குளிக்க போகிறோம். ஓ சாகுது.
எங்கடா போயிட்டே ஓடி அப்படின்னா பாத்திரா டேய் எங்கடா அந்த லூசு நீ இரு நான் போய் பாக்குறேன்டா முதல்ல அவனை வெட்டுறா எல்லாத்தையும் அவன் தான் காரணம் முதல்ல அவனை வெட்டுறா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சேட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருந்த பசங்கடா. இப்போதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லடா சேட்டு, நீ சொல்றது தப்புடா. உன்னை பார்த்து பார்த்தா அவளையும் பார்த்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னண்ணா சொல்ற? இனிமே இந்த தொழில் வேணா ஒரு நல்ல அப்பனா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா சேட்டு. அதுதானே எனக்கு சந்தோஷம். பாரா சேட்டு, என் பையன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. வாப்பா வந்து விளையாடு. என்னப்பா வரா? கபடி 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 அப்பா இத்தனை நாளப்பா தோத்துட்டு இருந்தேன். இனிமேல் அப்பா தோக்கவே மாட்டேன்பா. அப்பா இனிமேல் எப்பயும் ஜெயிப்பும்பா. விட்டுறா சேட்டு, விட்டுறா சேட்டு, விட்டுறா என்ன அளவு விடுற வாழ்க்கையில் நீ ஒரு நாளாக அழுண்டா. இது விட்டுறா சேட்டு. என் பையன் படிப்பு தானே முக்கியம். தொழில் தூக்கி போடுறா. தொழில் வேணாம், ஒண்ணு வேணாம். என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பனா இருந்தான் அதுவே எனக்கு போதுண்டா. அதுதானே எனக்கு சந்தோஷம். என் பையன் வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம். யோ 403 பாடி செக் பண்ணியா? சார், நான் யார் தெரியுமா சார்? கண்ணனோட ஆள் சார். ஹலோ, நான் டிஹெச் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? கேள்வி நம்ம ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஏரியாவில் 3 மர்டர் பார்த்துங்க பிரகாஷ். உங்களை நம்பி தான் அந்த ஸ்டேஷனை ஒப்படைச்சிருக்கிறேன். ஸ்டேஷனை கெட்ட பேரும் பார்த்துக்கிறேன். ஓகே? போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுண்ணா. தூக்கி போடுடா, தூக்கி போடுங்க. அதை போடு, தூக்கு, தூக்கு, தூக்கி போடு, அதை தூக்கு, தூக்கு. ஏய், அவன் போச்சு தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. எல்லாம் ஓடுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் ஓடி போயிடுங்க. தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் சொல்ல நான் பாத்துக்கிறேன். ஓடி போயிடுங்க, யாருங்க இருக்காதீங்க. இங்கே தப்பிச்சு போங்க, போங்க. டேய் 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 போடா, போ. பா 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 எழுந்திருப்பா. பார்த்து வெடிங்க வாத்தியாரே, இப்பெல்லாம் கெடுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. எழு பா பா எழுதுப்பா. என் மகனை வேற கலெக்டருக்கு படிக்க வைக்கணும். பா எழு பா எழு பாப்பா. அங்க வரா சேட்டு, என் பையன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அப்பா தோத்துட்டு இருந்தேன், இனிமேல் அப்பா தோக்கவே மாட்டேன்பா. தொழில் தூக்கி போடுறா. தொழில் வேணாம், ஒண்ணு வேணாம். என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பனா இருந்தான் அதுவே எனக்கு போதுண்டா. அத்தான் கொண்டு வைக்கிறவன் மகன் கலெக்டரா? நல்லா இருக்குதுடா அடப்பாவிகளா.